பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து இந்த அதிகாலை வேளையில் தேவனோடு இணைந்து துதிக்க உதவி செய்ததுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இந்த காலையில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். சத்ருனை இடித்து போட்டிருக்கலாம், பாடுபட்டு நாம் உண்டாக்கினதை தகர்த்து போட்டிருக்கலாம், நெருக்கத்தில் நிமித்தம் நாம் நொறுங்கி போயிருக்கலாம். இந்த காலை வேளையில் பரலோக தேவன் மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் இந்த வார்த்தை வரும்போது ஏற்கனவே கட்டப்பட்டது உடைந்தது, ஏற்கனவே கட்டப்பட்ட எல்லா காரியங்களும் சிதறி போனவை. எஸ், கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். இழந்து போன கிருபை, இழந்து போன நன்மை, இழந்து போன சமாதானம், இழந்து போன ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய தன்மைகள் கர்த்தர் நமக்கு திரும்ப தரப்போகிறார். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ உயருவாய். நீ ஆமேன். தேவனுக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தும் போது இன்னும் நம்மை பலப்படுத்தி ஜனங்களுக்கு மத்தியில், ஜாதிகள் மத்தியில் நம்மை உயர்த்த வல்லமையுள்ள கர்த்தரவர். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீ என்னை உயர்த்துகிற தேவன். மறுபடியும் நான் கட்டப்படுவேன், நான் நிர்மூலமாகுவதில்லை. சத்ரு உடைத்து போட்டிருக்கலாம், சத்ரு தகர்த்து போட்டிருக்கலாம், எந்தெந்த விஷயங்களாக இருந்தாலும் அவைகள் நடுவில் மறுபடியும் நம்மை கட்டப்போகிற, கட்டு எழுப்ப போகிற, தலை நிமிர பண்ண போகிற பரலோக தேவன் நம் தேவன். அந்த வார்த்தையை இருதயத்தில் பதித்து கொண்டு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தந்து செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, தங்கள் பிரயாசம் எல்லாம் தகர்ந்து போனது, தங்களுடைய எல்லா சேமிப்பும் இல்லாமல் போய்விட்டது, முடிந்து போய்விட்டது என்று வேதனையோடு துன்பத்தோடு இனி இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று மட்டுப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படலாம். அந்த வார்த்தையும் பிள்ளைகளை தட்டி எழுப்பட்டும். ஆண்டவர் இருதயத்தை தூண்டி ஏவி எழுப்பப்படும்படியாய் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். யார் யார் உடைக்கப்பட்டவர்களாய், வாழ்க்கையில் சிதறப்பட்டவர்களாய் இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையை இன்று நீ கட்டி எழுப்ப உதவி செய்வீராக. அவருடைய இருதயம் மறுபடியும் பலனடையட்டும், திடனடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைந்து போனவனை மறுபடியும் கட்டி எழுப்புவார். God bless you. Praise the Lord.